எனது பேர் கிரிதரன். நான் இடையப்பட்டி தான் சொந்த ஊரில் தான் இங்கே தான் இருக்கோம். காலைல ரெகுலராக பூஜை காலையிலே ஒரு நட திறந்துருவோம் 7 மணிக்கு, 7 டு காலையில் 11 மணி வரைக்கும், ஈவினிங் 5 டு 7. கோயிலோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிமலை ஆண்டி சுவாமி திருக்கோயில், இடையப்பட்டி கிராமத்தில். இது வந்து குடைவர கோயில், 300 வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில், 300 வருஷத்துக்கு மேலேயே. அந்த குகை வந்து ஆதி காலத்தில் முன்னோர்கள் ஃபுல்லாமே வழிபட்ட கோயில். இந்த கோயில் வந்து வெள்ளிமலை ஆண்டி சுவாமி திருக்கோயில். முன்னாடி இருக்கவர் வந்து வெள்ளிமலை ஆண்டி, பின்னாடி இருக்கிறது சுப்பிரமணியர் இருக்காங்க. 5 முகத்துல இருக்காங்க, பின்னாடி ஒரு முகம், மொத்தம் 6 முகம். வள்ளி தெய்வானே 2 பேர் இருக்காங்க. இங்க வந்து சைட்ல உற்சவர் இருக்காங்க, அந்த சைட்ல உற்சவர் இருக்காங்க. தென்பக்கத்துல பங்குனி உத்தரத்துக்கு வந்து 18 பட்டி கிராமமும் சுத்தி கிரிவலம் மாதிரி வந்து பூப்பல்லாக்கு, பெரிய பூப்பல்லாக்கு நடக்கும். உற்சவரை வச்சு நாங்கள் வெளியே கொண்டு போய் பூப்பல்லாக்கில் வச்சு ஒரு 18 பட்டி கிராமம் இங்கே வருவாங்க. 2வது கந்த சஷ்டி விழா இங்கே வந்து பெரிய விழாவாக நடக்கும். 6 நாள் இங்கே வந்து ஃபங்க்ஷன், பெரிய திருவிழாவாக நடக்கும். இங்கே சூரசம்காரம் நடக்காது, அதுக்கு வந்து நாங்கள் மாவிளக்கு பூஜை நடத்துவோம். மறுநாள் வந்து திருக்கல்யாண வைபவம் இங்கே நடத்துவோம். சூரசம்காரம் முடிஞ்சு மறுநாள் திருக்கல்யாண வைபவம். இங்கே உற்சவரை நாங்கள் வெளியில் கொண்டு வந்து மக்கள் ஃபுல்லாக அங்கே வந்துடுவாங்க. திருக்கல்யாண வைபவம் நடத்துவோம். அதுவும் அப்போ வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சு மக்களை எல்லாத்தையும் கூட்டி போய் கிரிவலம் வருவோம். கோயிலை பிரகாரம் ஃபுல்லாமே சுற்றி வந்து கிரிவலம் வருவோம். மாதம் பௌர்ணமி பூஜை நடக்குது, மாதம் கிருத்திகை பூஜை நடக்குது, மாதம் சஷ்டி பூஜை நடக்குது. வெள்ளி செவ்வாய்க்கு பூஜை 11 அபிஷேகம், சிறப்பு அபிஷேகம் நடக்கும். பௌர்ணமிக்கு மட்டும் 21 அபிஷேகம் நடக்குது. கிருத்திகைக்கு 11 அபிஷேகம் நடக்குது. ஆண்டி கோயில் இங்கே வெள்ளிமலை ஆண்டி கோயிலில் வந்து முன்னாடி இருக்கிறது வெள்ளிமலை ஆண்டி, பழனியில் உள்ளவர் இந்த மாதிரி ஆண்டி குளத்தில் இங்கே இருக்காங்க. பின்னாடி வந்து 6 முகத்தில் இருக்காங்க சுப்பிரமணியர். 6 முகத்திலையும் முன்னாடி 5 முகம், பின்னாடி ஒரு முகம். அந்த முகத்தை வந்து யாரும் பார்க்க முடியாது, பூஜை செய்ய நாங்கள் மட்டும்தான் இது பண்ண முடியும். பெரிய விசேஷம் அது. சில மக்கள் வந்து சொல்லுவாங்களே ஞான இதில் கண்ணில் பார்த்தாரு அப்படின்ட்டு, அந்த மாதிரி இங்கே பின்னாடி வந்து பெரிய ஒரு முகம் வந்து இருக்கு. வள்ளி தெய்வானே 2 பேர் இருக்காங்க. தென்பக்கத்தில் வந்து உற்சவர் இருக்காங்க. மதுரை இடையப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வெள்ளிமலையாண்டி திருக்கோவில் மதுரையில் புகழ்பெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மலைக்கோவிலாகும். இக்கோவில் மற்றும் அங்கு நடைபெறும் அபிஷேகம் பற்றிய முக்கிய விவரங்கள். இக்கோவிலின் முக்கிய தெய்வம் முருகப்பெருமான் வெள்ளிமலையாண்டி சுவாமி ஆவார். பாறையை குடைந்து செதுக்கப்பட்ட அமைப்பில் இந்த மூலவர் குடிகொண்டுள்ளார். அமைவிடம் இது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் திருவாதவூர் அருகே உள்ள இடையப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது. சுற்றுப்புறம் ITBP இந்திய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை. இராணுவ முகாம் பகுதிக்கு அருகில் வெள்ளிமலை காடு என்ற அடர்ந்த இயற்கை எழில் கொஞ்சம் மூலிகை காட்டின் நடுவே இக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் இயற்கை சூழலில் அமைந்திருப்பதால் காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை மட்டுமே நடை திறந்திருக்கும். வழக்கமாக தினசரி காலையில் நடை திறக்கப்பட்டவுடன் மூலவருக்கு சிறப்பு பால், பன்னீர், இளநீர் மற்றும் சந்தன அபிஷேகங்கள் நடைபெறும். விசேஷ நாட்கள் கிருத்திகை, சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் மற்றும் கார்த்திகை தீபம் போன்ற முருகனுக்குரிய விசேஷ நாட்களில் சுவாமிக்கு மிக பிரம்மாண்டமான மகா அபிஷேகமும் சிறப்பு அலங்கார வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன. இக்கோயிலில் பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள் மற்றும் திருக்கல்யாணம் வைபவம் நடைபெறும். சூரசம்காரம் நிகழ்வு இங்கு நடத்தப்படுவதில்லை. அதற்கு பதிலாக மாவிளக்கு பூஜை மற்றும் பூ பல்லக்கில் சுவாமி கிரிவலம் வருவார்.
மதுரை இடையப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வெள்ளிமலையாண்டி திருக்கோவில் மதுரையில் புகழ்பெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மலைக்கோவிலாகும். இக்கோவில் மற்றும் அங்கு நடைபெறும் அபிஷேகம் பற்றிய முக்கிய விவரங்கள். இக்கோவிலின் முக்கிய தெய்வம் முருகப்பெருமான் வெள்ளிமலையாண்டி சுவாமி ஆவார். பாறையை குடைந்து செதுக்கப்பட்ட அமைப்பில் இந்த மூலவர் குடிகொண்டுள்ளார். அமைவிடம் இது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் திருவாதவூர் அருகே உள்ள இடையப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது. சுற்றுப்புறம் ITBP இந்திய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை. இராணுவ முகாம் பகுதிக்கு அருகில் வெள்ளிமலைக்காடு என்ற அடர்ந்த இயற்கை எழில் கொஞ்சம் மூலிகை காட்டின் நடுவே இக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் இயற்கை சூழலில் அமைந்திருப்பதால் காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை மட்டுமே நடை திறந்திருக்கும். வழக்கமாக தினசரி காலையில் நடை திறக்கப்பட்டவுடன் மூலவருக்கு சிறப்பு பால், பன்னீர், இளநீர் மற்றும் சந்தன அபிஷேகங்கள் நடைபெறும். விசேஷ நாட்கள் கிருத்திகை, சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் மற்றும் கார்த்திகை தீபம் போன்ற முருகனுக்குரிய விசேஷ நாட்களில் சுவாமிக்கு மிக பிரம்மாண்டமான மகா அபிஷேகமும் சிறப்பு அலங்கார வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன. இக்கோயிலில் பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள் மற்றும் திருக்கல்யாணம் வைபவம் நடைபெறும். சூரசம்காரம் நிகழ்வு இங்கு நடத்தப்படுவதில்லை. அதற்கு பதிலாக மாவிளக்கு பூஜை மற்றும் பூ பல்லக்கில் சுவாமி கிரிவலம் வருவார். மதுரை இடையப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வெள்ளிமலையாண்டி திருக்கோவில் மதுரையில் புகழ்பெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மலைக்கோவிலாகும். இக்கோவில் மற்றும் அங்கு நடைபெறும் அபிஷேகம் பற்றிய முக்கிய விவரங்கள். இக்கோவிலின் முக்கிய தெய்வம் முருகப்பெருமான் வெள்ளிமலையாண்டி சுவாமி ஆவார். பாறையை குடைந்து செதுக்கப்பட்ட அமைப்பில் இந்த மூலவர் குடிகொண்டுள்ளார். அமைவிடம் இது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் திருவாதவூர் அருகே உள்ள இடையப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது. சுற்றுப்புறம் ITBP இந்திய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை. இராணுவ முகாம் பகுதிக்கு அருகில் வெள்ளிமலைக்காடு என்ற அடர்ந்த இயற்கை எழில் கொஞ்சம் மூலிகை காட்டின் நடுவே இக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் இயற்கை சூழலில் அமைந்திருப்பதால் காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை மட்டுமே நடை திறந்திருக்கும். வழக்கமாக தினசரி காலையில் நடை திறக்கப்பட்டவுடன் மூலவருக்கு சிறப்பு பால், பன்னீர், இளநீர் மற்றும் சந்தன அபிஷேகங்கள் நடைபெறும். விசேஷ நாட்கள் கிருத்திகை, சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் மற்றும் கார்த்திகை தீபம் போன்ற முருகனுக்குரிய விசேஷ நாட்களில் சுவாமிக்கு மிக பிரம்மாண்டமான மகா அபிஷேகமும் சிறப்பு அலங்கார வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன.
இக்கோயிலில் பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள் மற்றும் திருக்கல்யாணம் வைபவம் நடைபெறும். சூரசம்காரம் நிகழ்வு இங்கு நடத்தப்படுவதில்லை. அதற்கு பதிலாக மாவிளக்கு பூஜை மற்றும் பூ பல்லக்கில் சுவாமி கிரிவலம் வருவார். இடையப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வெள்ளிமலையாண்டி திருக்கோவில் மதுரையில் புகழ்பெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மலைக்கோவிலாகும். இக்கோவில் மற்றும் அங்கு நடைபெறும் அபிஷேகம் பற்றிய முக்கிய விவரங்கள். இக்கோவிலின் முக்கிய தெய்வம் முருகப்பெருமான் வெள்ளிமலையாண்டி சுவாமி ஆவார். பாறையை குடைந்து செதுக்கப்பட்ட அமைப்பில் இந்த மூலவர் குடிகொண்டுள்ளார். அமைவிடம் இது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் திருவாதவூர் அருகே உள்ள இடையப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது. சுற்றுப்புறம் ITBP இந்திய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை. இராணுவ முகாம் பகுதிக்கு அருகில் வெள்ளிமலைக்காடு என்ற அடர்ந்த இயற்கை எழில் கொஞ்சம் மூலிகை காட்டின் நடுவே இக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் இயற்கை சூழலில் அமைந்திருப்பதால் காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை மட்டுமே நடை திறந்திருக்கும். வழக்கமாக தினசரி காலையில் நடை திறக்கப்பட்டவுடன் மூலவருக்கு சிறப்பு பால், பன்னீர், இளநீர் மற்றும் சந்தன அபிஷேகங்கள் நடைபெறும். விசேஷ நாட்கள் கிருத்திகை, சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் மற்றும் கார்த்திகை தீபம் போன்ற முருகனுக்குரிய விசேஷ நாட்களில் சுவாமிக்கு மிக பிரம்மாண்டமான மகா அபிஷேகமும் சிறப்பு அலங்கார வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன. இக்கோயிலில் பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள் மற்றும் திருக்கல்யாணம் வைபவம் நடைபெறும். சூரசம்காரம் நிகழ்வு இங்கு நடத்தப்படுவதில்லை. அதற்கு பதிலாக மாவிளக்கு பூஜை மற்றும் பூ பல்லக்கில் சுவாமி கிரிவலம் வருவார்.
மதுரை இடையப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வெள்ளிமலையாண்டி திருக்கோவில் மதுரையில் புகழ்பெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மலைக்கோவிலாகும். இக்கோவில் மற்றும் அங்கு நடைபெறும் அபிஷேகம் பற்றிய முக்கிய விவரங்கள். இக்கோவிலின் முக்கிய தெய்வம் முருகப்பெருமான் வெள்ளிமலையாண்டி சுவாமி ஆவார். பாறையை குடைந்து செதுக்கப்பட்ட அமைப்பில் இந்த மூலவர் குடிகொண்டுள்ளார். அமைவிடம் இது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் திருவாதவூர் அருகே உள்ள இடையப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது. சுற்றுப்புறம் ITBP இந்திய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை. இராணுவ முகாம் பகுதிக்கு அருகில் வெள்ளிமலைக்காடு என்ற அடர்ந்த இயற்கை எழில் கொஞ்சம் மூலிகை காட்டின் நடுவே இக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் இயற்கை சூழலில் அமைந்திருப்பதால் காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை மட்டுமே நடை திறந்திருக்கும். வழக்கமாக தினசரி காலையில் நடை திறக்கப்பட்டவுடன் மூலவருக்கு சிறப்பு பால், பன்னீர், இளநீர் மற்றும் சந்தன அபிஷேகங்கள் நடைபெறும். விசேஷ நாட்கள் கிருத்திகை, சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் மற்றும் கார்த்திகை தீபம் போன்ற முருகனுக்குரிய விசேஷ நாட்களில் சுவாமிக்கு மிக பிரம்மாண்டமான மகா அபிஷேகமும் சிறப்பு அலங்கார வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன. இக்கோயிலில் பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள் மற்றும் திருக்கல்யாணம் வைபவம் நடைபெறும். சூரசம்காரம் நிகழ்வு இங்கு நடத்தப்படுவதில்லை. அதற்கு பதிலாக மாவிளக்கு பூஜை மற்றும் பூ பல்லக்கில் சுவாமி கிரிவலம் வருவார். மதுரை இடையப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வெள்ளிமலையாண்டி திருக்கோவில் மதுரையில் புகழ்பெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மலைக்கோவிலாகும். இக்கோவில் மற்றும் அங்கு நடைபெறும் அபிஷேகம் பற்றிய முக்கிய விவரங்கள். இக்கோவிலின் முக்கிய தெய்வம் முருகப்பெருமான் வெள்ளிமலையாண்டி சுவாமி ஆவார். பாறையை குடைந்து செதுக்கப்பட்ட அமைப்பில் இந்த மூலவர் குடிகொண்டுள்ளார். அமைவிடம் இது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் திருவாதவூர் அருகே உள்ள இடையப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது. சுற்றுப்புறம் ITBP இந்திய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை. இராணுவ முகாம் பகுதிக்கு அருகில் வெள்ளிமலைக்காடு என்ற அடர்ந்த இயற்கை எழில் கொஞ்சம் மூலிகை காட்டின் நடுவே இக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் இயற்கை சூழலில் அமைந்திருப்பதால் காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை மட்டுமே நடை திறந்திருக்கும். வழக்கமாக தினசரி காலையில் நடை திறக்கப்பட்டவுடன் மூலவருக்கு சிறப்பு பால், பன்னீர், இளநீர் மற்றும் சந்தன அபிஷேகங்கள் நடைபெறும். விசேஷ நாட்கள் கிருத்திகை, சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் மற்றும் கார்த்திகை தீபம் போன்ற முருகனுக்குரிய விசேஷ நாட்களில் சுவாமிக்கு மிக பிரம்மாண்டமான மகா அபிஷேகமும் சிறப்பு அலங்கார வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன. இக்கோயிலில்
பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள் மற்றும் திருக்கல்யாணம் வைபவம் நடைபெறும். சூரசம்ஹாரம் நிகழ்வு இங்கு நடத்தப்படுவதில்லை. அதற்கு பதிலாக மாவிளக்கு பூஜை மற்றும் பூ பல்லக்கில் சுவாமி கிரிவலம் வருவார். இடையப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வெள்ளிமலையாண்டி திருக்கோவில் மதுரையில் புகழ்பெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மலைக்கோவிலாகும். இக்கோவில் மற்றும் அங்கு நடைபெறும் அபிஷேகம் பற்றிய முக்கிய விவரங்கள். இக்கோவிலின் முக்கிய தெய்வம் முருகப்பெருமான் வெள்ளிமலையாண்டி சுவாமி ஆவார். பாறையை குடைந்து செதுக்கப்பட்ட அமைப்பில் இந்த மூலவர் குடிகொண்டுள்ளார். அமைவிடம் இது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் திருவாதவூர் அருகே உள்ள இடையப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது. சுற்றுப்புறம் ITPP இந்திய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை. இராணுவ முகாம் பகுதிக்கு அருகில் வெள்ளிமலைக்காடு என்ற அடர்ந்த இயற்கை எழில் கொஞ்சம் மூலிகை காட்டின் நடுவே இக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் இயற்கை சூழலில் அமைந்திருப்பதால் காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை மட்டுமே நடை திறந்திருக்கும். வழக்கமாக தினசரி காலையில் நடை திறக்கப்பட்டவுடன் மூலவருக்கு சிறப்பு பால், பன்னீர், இளநீர் மற்றும் சந்தன அபிஷேகங்கள் நடைபெறும். விசேஷ நாட்கள் கிருத்திகை, சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் மற்றும் கார்த்திகை தீபம் போன்ற முருகனுக்குரிய விசேஷ நாட்களில் சுவாமிக்கு மிக பிரம்மாண்டமான மகா அபிஷேகமும் சிறப்பு அலங்கார வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன. இக்கோயிலில் பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள் மற்றும் திருக்கல்யாணம் வைபவம் நடைபெறும். சூரசம்ஹாரம் நிகழ்வு இங்கு நடத்தப்படுவதில்லை. அதற்கு பதிலாக மாவிளக்கு பூஜை மற்றும் பூ பல்லக்கில் சுவாமி கிரிவலம் வருவார்.
மதுரை இடையப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வெள்ளிமலையாண்டி திருக்கோவில் மதுரையில் புகழ்பெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மலைக்கோவிலாகும். இக்கோவில் மற்றும் அங்கு நடைபெறும் அபிஷேகம் பற்றிய முக்கிய விவரங்கள். இக்கோவிலின் முக்கிய தெய்வம் முருகப்பெருமான் வெள்ளிமலையாண்டி சுவாமி ஆவார். பாறையை குடைந்து செதுக்கப்பட்ட அமைப்பில் இந்த மூலவர் குடிகொண்டுள்ளார். அமைவிடம் இது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் திருவாதவூர் அருகே உள்ள இடையப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது. சுற்றுப்புறம் ITPP இந்திய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை. இராணுவ முகாம் பகுதிக்கு அருகில் வெள்ளிமலைக்காடு என்ற அடர்ந்த இயற்கை எழில் கொஞ்சம் மூலிகை காட்டின் நடுவே இக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் இயற்கை சூழலில் அமைந்திருப்பதால் காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை மட்டுமே நடை திறந்திருக்கும். வழக்கமாக தினசரி காலையில் நடை திறக்கப்பட்டவுடன் மூலவருக்கு சிறப்பு பால், பன்னீர், இளநீர் மற்றும் சந்தன அபிஷேகங்கள் நடைபெறும். விசேஷ நாட்கள் கிருத்திகை, சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் மற்றும் கார்த்திகை தீபம் போன்ற முருகனுக்குரிய விசேஷ நாட்களில் சுவாமிக்கு மிக பிரம்மாண்டமான மகா அபிஷேகமும் சிறப்பு அலங்கார வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன. இக்கோயிலில் பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள் மற்றும் திருக்கல்யாணம் வைபவம் நடைபெறும். சூரசம்காரம் நிகழ்வு இங்கு நடத்தப்படுவதில்லை. அதற்கு பதிலாக மாவிளக்கு பூஜை மற்றும் பூ பல்லக்கில் சுவாமி கிரிவலம் வருவார். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.